ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெயாகவே சேர்த்துருக்கிறேன். இப்போது அந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை நான் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு கத்திரிக்காய், முழு கத்திரிக்காவை அதாவது பீஸாக துண்டு துண்டாக கட் பண்ணாமல் அந்த காம்போடு இருக்கிறது மாதிரி லைட்டாக கீறி தான் போடணும். சூத்த கத்திரிக்காய் இருந்ததுனால எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது நல்ல கத்திரிக்காய் மார்க்கெட்டுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் ஒரு மாதிரி சூத்த ஒரு மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் மட்டும் நான் எடுத்து அதில் க்ளீன் பண்ணி எடுத்த கத்திரிக்காய் தான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். இப்படி ஃப்ரை பண்ணி போடுறதுனால நம்ம மசாலாவில் போட்டு பிரட்டும் போது இது பிஞ்சு போகாது. அதனால் அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ அதே ஆயிலில் அதுலேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்து அதே ஆயிலில் கடுகு, அப்புறம் மிளகு, அப்புறமா ஜீரகம் இது நம்ம சேர்த்து தாளித்து வதக்க போகிறோம். கடுகு, வெந்தயம் போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, அப்புறமா ஜீரகம் சேர்க்குறோம். அப்புறமா கறிவேப்பிலை போட போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியனை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாயை எடுத்து இதை கீறி நம்ம இதில் ஆயிலில் போட்டு வதக்கிக்கலாம். ஆயிலில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஆனியனையும் டொமேட்டோவும் நான் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டு உள்ளே போட்டாச்சு. நல்லா அதில் வதங்கட்டும். நான் ஆனியனும் டொமேட்டோ ரெண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி தான் இதில் சேர்க்குறேன் கிரேவிக்காக. நல்லா அரைச்சதை நம்ம இப்போ அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா ஆயிலில் நல்லா வதங்க விடணும். ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம். காய பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இதை 4 சேர்த்தாச்சு. அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிடலாம். அப்புறம் புளியை ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு லைட்டாக புளிப்பு தன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. அப்புறம் கல் உப்பு போடுவோம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் இந்த கிரேவி தண்ணி பத்தாது. அதனால் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் புளி தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சோம் அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதை இப்படி ஃப்ரை பண்ணி போடுறதுனால ஒன்றோட ஒன்று பிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் அதுதான் மெயின். இது பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வேறு டிஃபன் ஐட்டத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக சேர்க்க போகிற இது தான் இந்த இதில் மெயினான பொருள். இதில் வெள்ளை எள்ளோட நம்ம கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு அரைச்சி அதை பவுடராக நம்ம சேர்க்குறோம். ஃபைனலில் அதான் டச் பண்ணோம். நல்லாயிருக்கும். நல்லா மணமாக இருக்கும். அதை போட்டு
நல்ல ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் கத்தரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மல்லி இலையை தூவியாச்சு. இப்படியே இதை சர்வ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ் கிச்சன். பாய்.